அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல். நமது ஆன்மீக அருள் சேனலில் ராசி பலன்கள், ஆன்மீக குறிப்புகள், திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வரவுள்ளன. எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பதிவில் நாம் மேஷ ராசிக்கான 2026 தை மாத ராசி பலன்களை காணலாம். பொது பலன். தை 2026 மாதம் மேஷ ராசியினருக்கு புதிய தொடக்கங்களும் மனதைரியமும் நிறைந்த காலமாக இருக்கும். இதுவரை தடைப்பட்டு வந்த விஷயங்கள் மெதுவாக முன்னேறத் தொடங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். மூத்தோரின் ஆலோசனைகள் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும். சில நேரங்களில் கோபமும் அவசர முடிவுகளும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். அதனால் பொறுமை அவசியம். ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்கும். வியாபாரம். வேலை செய்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் மாதம் இது. மேலதிகாரிகளின் கவனம் உங்கள் மேல் இருக்கும். அதனால் பணிகளில் கவனம் தேவை. புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆனால் முடிவு எடுப்பதற்கு முன் நன்றாக சிந்திக்க வேண்டும். வியாபாரிகளுக்கு பழைய முதலீடுகள் லாபம் தரத் தொடங்கும். கூட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் ஒப்பந்தங்களை தெளிவாக படித்த பிறகே கையெழுத்திடுவது நல்லது. சுய தொழிலில் வளர்ச்சி மெதுவாக இருந்தாலும் நிலையானதாக இருக்கும். பணம். தை மாதம் நிதிநிலையை சீர்படுத்தும் காலமாக இருக்கும். வருமானம் சீராக வந்தாலும் செலவுகள் கூடக்கூடும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. நிலம், வீடு போன்ற நிலையான முதலீடுகள் பற்றி யோசிக்கலாம். ஆனால் நிபுணர் ஆலோசனை அவசியம். கடன் தொடர்பான விஷயங்களில் மெதுவாக முன்னேற்றம் காணப்படும். நண்பர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்ப்பது பாதுகாப்பானது. சேமிப்பில் கவனம் செலுத்தினால் எதிர்காலத்தில் பயன் கிடைக்கும். காதல், திருமணம். காதல் வாழ்க்கையில் உணர்ச்சிகள் அதிகரிக்கும் மாதம் இது. காதலர்களிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் திறந்த மனதுடன் பேசினால் சரியாகும். திருமணமானவர்களுக்கு துணையின் ஆதரவு கிடைக்கும். குடும்ப பொறுப்புகள் காரணமாக சில நேரங்களில் மன அழுத்தம் ஏற்படலாம். திருமணம் பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பொறுமையும் புரிதலும் காதல் உறவை வலுப்படுத்தும். மூன்றாம் நபரின் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில் சிறிய சோர்வு மற்றும் மன அழுத்தம் காணப்படலாம். வேலைப்பழு காரணமாக தூக்கமின்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. உணவு முறையில் கவனம் செலுத்த வேண்டும். காரம், எண்ணெய் அதிகமுள்ள உணவுகளை குறைப்பது நல்லது. பழங்கள், காய்கறிகள் அதிகம் சேர்த்துக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி மனதிற்கு நல்ல சாந்தி தரும். பழைய உடல் பிரச்சினைகள் மீண்டும் தொந்தரவு செய்யலாம். அலட்சியம் செய்யாமல் மருத்துவரை அணுகுங்கள். பரிகாரங்கள். தை மாதத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. சிவன் கோவிலில் பிரதோஷ வழிபாடு செய்தால் மன அமைதி கிடைக்கும். செவ்வாய் அல்லது சனிக்கிழமை சிவப்பு நிற மலர்கள் அர்ச்சனை செய்வது தடைகளை நீக்கும். ஓம் அங்காரகாய நமக என்ற மந்திரத்தை தினமும் 11 முறை ஜபிக்கலாம். ஏழை மாணவர்களுக்கு புத்தகங்கள் அல்லது பேனா வழங்குவது நல்ல பலனை தரும். கோபத்தை குறைத்து தானம் செய்வது கிரகதோஷங்களை குறைக்கும்.